நிறைய பக்தர்கள் நாளைய தினம் சூரிய கிரகணமா சுவாமி, கிரகண நேரத்தில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகணம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த கிரகண கதிர்கள் பூமியில் படுது அப்படின்னும்போது அது யார் யார் மேலே படுதோ, எந்த பகுதிக்கு படுதோ அவர்கள் மட்டும்தான் அந்த சாஸ்திரத்தை நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நாளைக்கு கிரகணம் நடக்குது, ஆனால் இந்தியாவுக்கு அது தென்படாது. அதனால் இந்த கிரகணத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்தியாவுக்கே தென்படாதுன்றதுனால நம்மளும் கண்ணால் பார்க்க முடியாது, நம்ம மேலேயும் அந்த கதிர்கள்லாம் படாது. ஆகவே கிரகண தோஷமோ அதுக்காக சாப்பாடு முன்னாடி சாப்பிடணுன்ற அந்த கடைபிடியோ, இந்த கர்ப்பஸ்திரீகள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயமோ நாளைக்கு நம்ம கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கிரகணம் இந்தியா பகுதி மேலே விழலை, இந்தியாவுக்கு தெரியாதுன்றதுனால அதை பற்றி கவலை இல்லை. மேலை நாடுகளில் தான் இது கிரகணமாக விசிபிளாக தெரிய போகுது. அதனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டாம். இந்த ஒரு தகவல் தெரியறதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம்.